சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களை தொடர்ந்து முடக்கிறதுக்கான வேலைகளை தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க எடுத்திருக்கிற அந்த கேவலமான ஆயுதம் தான் ஹனி ட்ராப். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் யூடியூப் ரூட்டர்ஸில் இயங்கக்கூடிய அண்ணன் மைனர் அவர்களை குறி வச்சு நடத்தப்பட்ட ஹனி ட்ராப். அந்த பொண்ணு நேரடியாகவே மோசமான படங்களெல்லாம் அனுப்பியிருக்கிறதா அந்த இதில் இருக்கும். ஆனால் அது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன். இதை கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த டிபியில் இருக்க பொண்ணு வந்து வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட மேட்ச் ஆகுது. அப்போ இது இங்கே நடக்கிற ஒரு ஹனி ட்ராப் தான். இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நம்பர் தாவேகாவில் இருக்கிற எந்த வார் ரூமில் வேலை செய்கிறாரு, அவருடைய பேர் என்ன முதற்கொண்டு கூடிய விரைவில் வெளியிடப்படும். மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கவனத்தோடு இருக்கணும். சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், தாவேகாவை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கவனத்தோடு இருக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. மக்களே, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நேற்று அந்த விஷயத்தை வெளியிட்டதுலேருந்து தூக்கமே இல்லை. எனக்கு என்னென்னா, மிரட்டுறதுக்காக நான் பயந்து தூங்காமல் இருந்தேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் உண்மை ஆமான்னு இன்னும் தகவல்கள் அதிகமாக வரும்போது, என்னடா இது ஊடகம் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் சில நல்லவர்களும் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சென்னையில் இருக்க ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து எனக்கு ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு சேனல்லேருந்து ஒருத்தர் 4 பேரும் டிட்டோ ஒரே மாதிரியான கேள்வி. இப்போ நேற்று நான் வீடியோ போட்டேன். அவங்ககிட்ட இருந்து வர கேள்வி, தம்பி அதெல்லாம் இல்லைப்பா, பொய்ப்பா, எங்கள் சேனலை பற்றி தப்பாக பேசுகிற, அப்படிலாம் இல்லைப்பா. அப்படி வந்துச்சுன்னா நான் சுய விமர்சனமாக அப்படியா சரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆனால் அந்த சேனல்லேருந்து வந்த பதில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த லிஸ்ட்டில் வேறு யார் யார் இருக்கா? நீ இது கேட்கவே கூடாது. அந்த லிஸ்ட்டு பொய், நீ ஏன்டா அப்படி சொன்ன அப்படின்றது தானே கரெக்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வேறு யார் யார் இருக்கா? எங்கள் சேனலில் யார் யார் இருக்கா? எங்கள் சேனலில் அவங்க வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வேறு யார் யார் இருக்கா அப்படின்னு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது ஒரே மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு. எனக்கு சரி, அதில் என்ன கொடுமைன்னா, நான் பேரோட சொல்லிடுவேன். அந்த பேசின 4 பேருமே ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கிறாங்க. முன்னாடி சீனியராக இருக்கிறாங்க. எனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க கேட்குறாங்க, நான் நோண்டி கேட்குறாங்க. தர்ம சங்கடமாயிடுச்சு. இல்லைண்ணா, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, அதை பற்றின ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருக்கேன். அதனால் அதை பற்றின கூடுதல் தகவலை என்கிட்ட கேட்காதீங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, இதுலலாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், சீனியர் ஜேர்னலிஸ்ட், எனக்குலாம் அந்த ஆளெல்லாம் வந்து பார்த்து சீமான ஓட விட்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், நிச்சயமாக இருக்கணும். இந்த நடுநிலைன்றலாம் அயோக்கிய பையன். ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒன்று வலது இல்லை இடது, அவ்வளோதான். நீ நியாயம் அநியாயம் 2 தான் இருக்குது. நீ எந்த பக்கம் இருந்து செய்தியை வெளியிடுறங்கிறது தான். இப்போ உனக்கு ஒரு தலைவர், அரசியல் தலைவரை பிடிக்குது அப்படின்னா, அவங்க ஐடியாலஜி பிடிக்குது அப்படின்னா, அவங்கள நான் இந்த தேர்தலில் வேலை செய்ய வைக்க போகிறேன் அப்படின்னா, அவங்க ஏதாவது உனக்கு ஃபண்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க. ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட்டு ஏடிஎம்கேட்ட இருந்து ஒன்று, டிஎம்கேட்ட இருந்து ஒன்று, தாவேகாவில் இருந்து ஒன்று, 3த்துக்கிட்டையும் வாங்கி வேலை செய்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. இது அவங்களுக்கே தெரியல, அந்த பார்ட்டிக்கே தெரியல. எனக்கு அப்படியே எப்பா என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஒரு யூடியூப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து கால் போயிருக்கு. நான் சொல்கிறது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை காலும் போயிருக்கு. எப்போ போயிருக்கு அப்படின்னா, அவர் வந்து குமுதமோட ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி. அவர் வெளியில் வந்துட்டு ஒரு சேனல் நடத்துகிறாரு. இந்த குமுதம் பற்றி அவர் சொல்லும் போது என்னென்னா, இந்த மாதிரி குமுதமோட மேகசின் சர்க்குலேஷன் எப்போல்லாம் கம்மியாகுதோ அப்போல்லாம் அவங்க வந்து அஜித்தையும் ரஜினியும் வந்து அந்த மேகசினில் கட்டுரையில் வைப்பாங்களாம். உதாரணத்துக்கு தலைக்கவசம் இல்லாமல் தலைக்கவசத்தோடு வந்த அஜித்து செய்த காரியம், நள்ளிரவில் காவலர்கள், அதை ஒரு மாதிரி போடுவாங்கல்ல, நள்ளிரவில் அஜித் செய்த காரியம் திகைத்த காவல்துறையினர் அப்படின்னோடனே, அப்போ ஏதோ ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டாருன்னு நினச்சி போய் பார்த்தா ஹெல்மெட் இப்படி தூக்கிட்டு நான் தான் அப்படின்னோடனே, இது ஃபேன் பேஜஸில் வரும்ல, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்கல்ல, ஹெல்மெட் தலையை தூக்குனா தலை அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு கட்டுரை போடணுச்சுன்னு சர்க்குலேஷன் நல்லா ஆயிரும். அப்போ இந்த தலைவா படத்தை ஒரு இயக்குனர் இயக்குறாரு தானு. அதுக்கப்புறம் துப்பாக்கியை வந்து இது பண்ணுறாரு. அந்த நேரத்தில்
தானும் வந்து ஒரு நபரை அணுகிறாரு, கோசல் ராம் அப்படின்ற ஒருத்தரை அணுகிறாரு. அவர் வந்து இப்போ உயிரோடு இல்லை, அவர் வந்து கோவிட்ல இறந்து போயிடுறாரு. அவர்கிட்ட சொல்லி குமுதம்ல வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி ஏன் நீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற சர்வேவை நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இவங்களும் சரி நமக்கு சர்க்குலேஷன் இது நான் நியாயமாக தான் சொல்கிறேன், சர்க்குலேஷன் போகுமேன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைனில் 2 போலிங் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் போலிங்கில் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார், இப்போ ஒரு அரசியலுக்கு வந்துட்டார், யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது பேசும்போது எல்லாரும் அங்கே ஆன்லைனில் அஜித் அதிகமாயிருச்சு. பட்டுன்னு அது வெளியில் தெரியறதுக்குள்ளே அதை ரிப்போர்ட் அடித்து முடக்கிடுறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே உள்ள சந்தேகம் வருது, ஆஃபீஸ்க்குள்ளே யாரோ வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது அப்புறம் அவங்க கண்டுக்கல, அதை விட்டுடுறாங்க. இந்த டைரக்ட் போலிங் நடக்குதுல்ல, மேகசினுக்காக டைரக்ட் போலிங், இந்த டைரக்ட் போலிங் எங்கே நடக்குதுன்னா பொதுமக்களில் நடக்கல, விஜய் ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நடக்குது. இதை ஒரு வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறாரு, சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அப்புறமா வீடியோ போடுறேன். எல்லா இடத்துலையும் போலிங் நடக்குது. அப்போ விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு பெரிய கிரவுண்டில் ஈவெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுக்கலான்லாம் அறிவிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? அந்த மாதிரி ஏற்றிடுவாங்கல்ல. அவங்க ஒரு ஏற்றின உடனே சத்தம் இல்லாமல் அலுவலகத்திலே வச்சு இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த அவார்டை கொடுக்கறதுல தான் பெரிய ட்விஸ்ட்டு. அந்த குமுதம் நிறுவனத்தினுடைய எம்டி அன்னைக்கு அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லேயே இல்லை, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆகி ஃபாரின் ஓடிடுறாரு. உள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த அவார்டை வாங்குறதுக்கு யார் யார் வராங்க அப்படின்னா, நம்ம இளைய தளபதி விஜய் வராரு, பிரியா ஆனந்த் வராங்க, தலைவா படத்தில் ஒரு மார்வாடி கேரக்டரில் ஒரு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு வராங்க. 3 பேர் வந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சத்தம் இல்லாமல் வாங்கிட்டு போயிடுறாங்க. அது அன்னைக்கு அந்த மேகசினில் ஒரு கட்டுரையாகவும் வருது. இப்போ இதை தான் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து தன்னோட யூடியூப் சேனலில் ரிவீல் பண்ணுறாரு. எப்படி இந்த மாதிரி இது எல்லாமே பெய்டு தான், இது எல்லாமே ஒரு ஸ்கேம் தான் சொல்லி ரிவீல் பண்ணுறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து ஃபோன் வருது இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு, நீங்கள் அதை மாதிரிலாம் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா குமுதமோட மேகசின் சர்க்குலேஷன் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு ஃபோன் வரும். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாய்ஸ் ஆஃப் காமன்னா நான் வந்து குமுதமோட எம்ப்ளாயி, அவங்க பண்ண ஸ்கேமை நான் என் சேனலில் ரிவீல் பண்ணுறேன், நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒரு நிறுவனம், நான் அவங்கள பற்றி பேசுனா உங்களுக்கு என்ன, அவங்க மேகசின் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு இவர் கேட்குறாரு. கட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் இந்த ஆதவர்ஜுனா டீம் வந்து வந்து விசிகாவில் இருந்து தாவேக்கா போகிறாங்களே, அப்போ மறுபடியும் இந்த டீம் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டை அணுகுது. சார் ஒய் யூ கான்ட் ஜாயின் வித் அஸ், நீங்கள் வந்து ஏன் எங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடாது, நீங்கள் வந்து பண்ணலாமே அப்படின்னு இவர் தெளிவாக சொல்லிடுறாரு. என்னோட ஐடியாலஜி அஜெண்டா வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அடிக்கிறது, அவங்களுக்கு எதிரில் நின்று யாரெல்லாம் அரசியல் செய்கிறாங்களோ அவங்கள நான் ஆதரிப்பேன் அப்படின்ற ஸ்டாண்டில் இருக்கார். சரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, பட் இனிமேல் திருமாவளவனை வந்து அதிகமாக நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுங்கள், நெரேட்டிவ் செட் பண்ணுங்கன்னு இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்படுது. அப்போ எனக்கு வேறு வேலை இல்லையா, கிளம்புன்னு இவர் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு, போயிடுறாங்க. திரும்ப மறுபடியும் 3வது முறை கால் பண்ணி, நீங்கள் யாருக்கும் நெகட்டிவ்லாம் பேச வேணாம், சும்மா விஜய் பற்றி எனக்கு தெரிஞ்சு இந்த மூமெண்ட்டில் இந்த ஸ்டெப் எடுத்தது விஜய் சரிதான் அப்படின்னு ஒன்று மட்டும் சொல்லுங்கள். அப்பப்போ உங்களுக்கு டிஎம்கே தான் ஃபண்டு தரது இல்லைல்ல, நாங்கள் தரோம் சார் அப்படின்னு ஒரு டீலிங் நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் இந்த சொன்ன மேட்ரு எல்லாத்தையுமே அவங்க சுந்தரவள்ளி அவங்க நினைக்கிறேன், அவங்க வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதோ அந்த வீடியோ வேணால் பாருங்கள், அவங்க போட்டிருக்காங்க. இவரும் வீடியோவில் போட்டிருக்காரு, ஆனால் இவரோட வீடியோவை ரிப்போர்ட் அடித்து ஃபுல்லாக தூக்கிடுறாங்க. அவர் வந்து என் பேரை இப்போதைக்கு ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து அதை நான் வந்து ரிவீல் பண்ணலை. இப்போ இந்த லாபிஸ் நடக்குது. கம்மிங் டு ஜேர்னலிஸ்ட் வரேன். எல்லாருக்குமே ட்ராப். இந்த ட்ராப்பில் முக்கியமான ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் ஃபஸ்ட்டு சாட்டை, முக்தார், நான், மில்டன், அப்புறம் யூடியூப் ரூட்டஸ். இவங்க இந்த 5 பேரில் நாங்கள் ஒரு வேளை ஏதாவது ஒரு ட்ராப்பில் சிக்கணும் அப்படின்னா எங்கிட்ட பேரோலாம் நடக்காது, உடனே அம்பலப்படுத்துகிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தே ஆர் கோயிங் டு ரெடி அப்படின்னு வச்சுக்கிறாங்க, சரிங்களா? மற்றபடி மற்ற ஜேர்னலிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வலைக்குள்ளே விழ வைக்கிறது. தயவு செய்து வாய்ஸ் ஆஃப் காமன் பக்கம் போகிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற சிசிடிவியெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு போங்க. ஏன்னா அதையே அவங்க வந்து உங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் நேரத்தில் அதையே அவனுங்க திருப்புவானுங்க. அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது தான். நம்ம கம்மிங் டு அடுத்து இந்த திருநாவுக்கரசு ஐபிபிஎஸ் அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சது தான் அந்த நிறுவனம் என்ன அப்படின்னு, தேர்தலுக்கு வேலை செய்யக்கூடியது.
குறிப்பாக இந்த இது அண்ணாமலை தேர்தலில் நிற்கும்போது அண்ணாமலை மட்டும் ஜெயிக்கல, நான் இந்த பொழப்ப விட்டே ஓடி போயிடுறேன்டா, அவ்வளோதான்டா அப்படி இப்படின்னு சாபம் விட்டு சபதம் எடுத்து எல்லாம் செஞ்சவர். குறிப்பாக அண்ணாமலை ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு வேலை செய்கிறது வானதி சீனிவாசன் தான் புலம்புனவர். அந்த ஆடியோவை மில்டன் ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த நபர், இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற அந்த நபர் தான், அந்த நபர் அன்னைக்கு அண்ணாமலை தான் ஜெயிப்பாருன்ற வெளியிட்ட ஏன் இந்த மேட்டரை சொல்கிறேன், இந்த நபர் வெளியிட்டார் இல்லையா அந்த சென்செக்ஸு, அண்ணாமலை ஈஸியாக ஜெயிச்சிருவார், அவருக்கு எதிரியே இல்லை அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை 1.25 மணி நேரம் லைவ், அந்த லாபி 1.25 மணி நேரம் அந்த லைவ் வந்து பயங்கரமாக நடக்குது. ஆச்சா பூச்சா வெறும் 3 லைன், அண்ணாமலை ஜெயிப்பார், இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ், அவ்வளோதான், இந்த இடத்துல அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஆனால் அதை 1.25 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி லைவாக போட வச்சாங்க. அது ஒன்று. இதே திருநாவுக்கரசு வேற ஒரு பேரில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாரு. அதையும் இந்த ஊடகங்கள்லாம் காசை வாங்கிக்கிட்டு லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு. அந்த முன்னாள் மாணவர்கள் வேற எந்த ஆளும் இல்லை, இதே திருநாவுக்கரசா அண்ணாமலைக்கு வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு அந்த டுபாகூர் தோத்து போயிட்டாங்க, அது வேற. இவர் தான் இங்கே இதுக்கும் வெளியிடுறாரு. அதே 1 மணி நேரம் லைவ். என்ன அந்த மேட்டர்ல இருக்கு, எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சு விஜய் 2ஆவதுக்கு வந்துருவாரு, டிஎம்கே முதல் இடத்துல இருக்கும், அவ்வளவுதான், அதான் கான்செப்ட். ஆனா இதை 1.25 மணி நேரம் லைவ். முன்னாள் மாணவர்களே சொல்லிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆய்வு செஞ்சிருப்பாங்க, முன்னாள் மாணவர்களே செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கியிருப்பாங்க. அப்படி இப்படின்னு ஆத்தி அதை ஒரு பெரிய லைவ். ஏங்க லைவ் எல்லாம் பெரிய விஷயமா நீங்க கேட்கலாம். பீல ஆரம்பிக்கிற ஒரு சேனல் விஜயோட வீட்டு கதவை 1 மணி நேரம் லைவ் போட்டிருக்கு. நீங்க பாருங்க, விஜயோட வீட்டு கதவை மட்டும் அந்த தெருவில் எல்லாம் வாக்கிங் போறாங்க, நடக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எதுக்கு இந்த கதவு மட்டும் அப்படின்னா, பார்க்குற ஜென்சி கிட்ஸ் பாவம், அவன் என்ன பார்ப்பான், அண்ணன் வர போறாரு, திறக்க போறாரு வராரான்னு 1 மணி நேரம் பார்ப்பான். அந்த லைவை 11 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 11 லட்சம் பேர் இந்த ஊடகம் முட்டாளாக்கி இருக்கு, பைத்தியக்காரனாக்கி இருக்கு. விஜய் இப்ப வருவாரா அப்ப வருவாரா? ஏன்னா விஜய் பத்தின ஒரு நெரேட்டிவ் இங்க பெருசா கட்டமைப்பட்டிருக்கு. விஜயுடைய கார், அதாவது அந்த காரினுடைய முன் டயர் பாத்தீங்கன்னா அந்த டயர் வந்து ஸ்பீட் பிரேக்ல இறங்கி ஏறுது, சரியாக அடுத்த சில வினாடிகளில் பின்னாடி டயரும் அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குகிறது. அந்த சிக்னலிலே கரெக்டாக 32, 33, 31 என்ற அந்த மணிகள் துளிகள் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் சிக்னலில் இருந்து கிளம்புறார். அந்த ஆள் வீட்டுல இருந்து வரப்போற, அவ்வளவுதான் செய்தி. ஆனா அது எக்ஸ்ட்ராடிரேட் பண்றதுல அந்த மோகம் இந்த வெறுங்கதவை பார்க்க வைக்குது. இது ஒரு பாயிண்ட். அடுத்ததா கம்மிங் டு மேட்ருக்கு வருவோம். தொடர்ச்சி எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் நான் அனுப்பி விட்டேன். நான் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து இல்லை தம்பி, பட் இருந்தாலும் நான் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தான், ரொம்ப நன்றி அப்படின்னோடனே முடிஞ்ச அந்த வீடியோவெல்லாம் சாட்டைக்கோ இல்லை முக்தாருக்கோ இல்லை வேற யாருக்கோ பார்த்தீங்கன்னா அனுப்பி வைங்க. ஏன்னா முக்கியமான எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் அனுப்பி வைங்க. ஜென்ராம் சாருக்கு அனுப்புங்க, லக்ஷ்மணன் சாருக்கு அனுப்புங்க, இல்லை வேற கோடீஸ்வரன் சாருக்கு அனுப்புங்க, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அனுப்புங்க. அவங்க வந்து ஒரு ட்ராப் எடுத்து வச்சிருக்கானுங்க. இவங்களெல்லாம் பேசி நம்ம சைடு உட்கார வைக்க முடியும். இவங்கெல்லாம் பேசினாலும் வரமாட்டாங்க, ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங். ஸோ இவங்களெல்லாம் ஹனி ட்ராப் பண்ணி இவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும். இவங்களெல்லாம் நம்ம கன்வின்ஸ் பண்ணி பணத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். இதான் அவங்களுடைய 2 வழி. இதுக்காக ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமான வேலையில் இறங்கியிருக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மெட் தான். குறிப்பாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நான் வந்து ஒரு பிடிஎஃபே நான் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முக்கியமாக கௌரி லங்கேஷ் செப்டம்பர் 2017 அவங்க கொல்லப்படுறாங்க, வீட்டு வாசலில் கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள கொன்னவங்கள இந்த இந்துத்துவ அமைப்பு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் வச்சு பூஜை பண்ணுது. அவனுங்க பெயிலில் வந்தப்ப பூஜை பண்ணுது, மஞ்சள் தண்ணி பாலுகள்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுது. அப்படியான ஒரு குரூர புத்தி கொண்டவங்க தான். அடுத்ததாக 2018 ஜூனில் ஷுஜாட் புகாரி அப்படின்றவர் கொல்லப்படுறாரு காஷ்மீரில். எடிட்டர் ஆஃப் ரைசிங் காஷ்மீரில் இவர் கொல்லப்படுறாரு. அடுத்ததாக ராஜ்தீவ் ராஜன். நீங்கள் இந்த பேரெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லணும்னா இந்த பிடிஎஃபே நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன்.
இந்த பிடிஎஃப் வேணுனாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனை பத்திரிகையாளர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இவங்க முடக்கியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயிலும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. இல்லைனா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், நீங்கள் தாராளமாக படிங்க. இது ஒன்று. அடுத்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. டிபேட் ஷோவில் அடிச்சுக்கிற அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்குதான் கருத்து, என் கருத்துக்கு எதிர்கருத்து நீ வச்சுட்ட, எனக்கு அதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா அட்டி. அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இப்படியே ரிப்பப்ளிக் டிவிக்கு வந்தோன்னா அர்னாப் கோஸ்வாமி கெஸ்ட்டை மிரட்டுவார். ஏய் என் கருத்தை சொல்கிறான், நான் சொன்னதை சொல்கிறான் அப்படின்னு மிரட்டக்கூடிய வீடியோக்கள் இன்னமும் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே ஊடகங்களுடைய சுதந்திரம் நசுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வேலையை தாவேகா ரொம்ப சுதந்திரமாக பண்ண ஆரம்பிக்குது, பாஜகவுடைய துணையோட பண்ண ஆரம்பிக்குதுன்னும் போது தான் வருத்தமாக இருக்குது. என்னடா இவ்வளோ கேவலமாக நீ இறங்கிட்டு மாற்றம் 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 நாங்கள் தான் புனிதம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களேடா, உங்களுக்கு கருத்தியலாக மோத திராணி இல்லாத வக்கு இல்லாத அயோக்கிய நாயங்க மாதிரி பேச வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இந்த பராசக்தி படத்துக்கு இவனுங்க பண்ணுற அந்த சைபர் அட்டாக் இருக்குல்ல, அந்த டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோ எல்லாரும் பேச வனம் வெம்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுதா குங்குரவ மேடம் வந்து சொல்கிறாங்க, பேர் தெரியாத ஐடி, அது யார் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த ஐடி மோசமான கருத்துக்களை கக்குது, வெறுப்பை கக்குது. இதுக்கு பின்னாடி எந்த அயோக்கிய நாய் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அப்படி கக்குது. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, என் ஃபேமிலி வரைக்கும் சைபர் அட்டாக்னு. அந்த ப்ரொடியூசர் ஜெயவரவி கூட ஒரு ரோலிங் பண்ணியிருப்பார், அவர் சொல்கிறாரு மோசமான அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு படத்தை படமாக பார்க்குற அளவுக்கு பக்குவம் இல்லாத பண்ணான பரதேசி இவனுக்கு வந்து சின்ன அப்பாவி பசங்களை ஏற்றி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து எனக்கு கோபம் வருது. அதனால் நான் சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு கூட்டத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எதிர்த்தது இல்லை. தமிழ் சமூகம், இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் யாரும் எதிர்த்தது இல்லை. மிக மோசமான தரங்கட்டத்தனமான ஒரு கூட்டத்தை எதிர்க்க வேண்டிய, இந்த தேர்தலை எதிர்க்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறது தான். என்ன வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்கடா, என்னை பற்றியோ இந்த ஊடகத்தை பற்றியோ என்ன வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த விஷயம் எனக்கு தெரியும். வாய்ஸ் ஆஃப் காமனில் எனக்கு சோர்ஸ் இருக்குது. நீ எத்தனை பிரான்ச்சு போட்டிருக்கே அத்தனை பிரான்ச்லேயும் நான் ஒரு 2-3 பேரை உள்ளே வச்சுருக்கேன். அவனுக்கு இவனுக்குமே சம்மந்தமே இருக்காது. சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கேன். உன்னால் அவங்கள கண்டும் பிடிக்க முடியாது, சரியா? அவங்க வந்து எனக்கு சோர்ஸ் கொடுக்குறாங்க. நான் நினச்சா நான் மட்டும் சேஃபாக இருக்க முடியும். நான் நினச்சா நான் மட்டும் சேஃபாக இருக்க முடியும். நான் மற்ற ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் காட்டி விட்டுட்டு, பாருங்கள் நான் மட்டும் தான் நேர்மை, என்னோட வீடியோ மட்டும் பாருங்கள் அப்படின்னு எனக்கு மட்டுமே வியூஸ் எல்லாத்தையும் அள்ளி இருக்க முடியும். எனக்கு அந்த ஈன புத்தி எதுவுமே எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அம்பலப்படுத்துறது, அதே நேரத்தில் அந்த மற்ற சக ஜேர்னலிஸ்ட்டுகளை காப்பாற்றுறது, ஒன்று அம்பலப்படுத்துறது. முக்கியமாக இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் உள்ள இந்த தாவேகாக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எல்லா சீரழிவும் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்றதை நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ரை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ரிவீல் பண்ணேன். இப்போ தொடர்ச்சியாக நான் ஃபோன் பண்ணக்கூடிய எல்லா ஜேர்னலிஸ்ட்டுகளுமே எனக்கும் இதே மாதிரி கால் வந்திருக்கு, என்னையும் அப்ரோச் பண்ணாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து என்னை 8 தடவை அப்ரோச் பண்ணாங்க. நான் முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அவங்க சொன்ன அமௌண்ட் இருக்குல்ல, பெரிய அமௌண்ட்டு, எப்படா இவங்ககிட்ட காசு இருக்குன்ற மாதிரி எங்களால் யோசிக்க தோணுது அப்படின்னு ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. அந்த பட்டியலையும் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க என்னைக்காவது ஒரு ஜேர்னலிஸ்ட்டில் கை வைப்பாங்கல்ல, அன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸோட எல்லாத்தையும் போட்டு உட்காந்து எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் ஒரே மேடையில் உட்காந்து தாங்க இவங்க அப்படின்னு அம்பலப்படுத்த வேண்டியது தான் என்னோட வேலை. இவங்க என்னைக்கு இதை தொடரானுங்க, இதை எப்போ ஆரம்பிக்கிறானுங்கன்னு பார்ப்போம். அன்னைக்கு நாமளும் இறங்கி அடிக்கிறதுக்கான வேலைகளில் தொடர்ந்து இருக்கோம். கருத்தியலாக எதிர்க்க தெரியாதவன் இப்படி கேவலமான ஆயுதங்களை எடுத்துகிட்டு வருவான். அதனால் அவனை தொடர்ந்து எதிர்க்கிறதுல எங்களுடைய இருக்கும். உங்களுடைய ஆதரவோட, நீங்கள் கொடுக்குற பலத்தோட தொடர்ந்து நாங்கள் வீரியமாக செயல்படுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.